Students, welcome to my channel. In the 12th Maths chapter 6 exercise 6.2 8th sum if a vector, b vector, c vector are three unit vectors, b vector and c vectors are non-parallel and a vector cross b vector cross c vector equal to 1 by 2 b vector. Find the angle between a vector and c vector. So first we will let a vector, b vector, c vector are three unit vectors. B vector and c vector non-parallel. Okay, இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்கன்னா a vector cross b vector cross c vector equal to 1 by 2 of b vector நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே, இதை எப்படி ப்ரூஃப் பண்ணலான்னு பார்க்கலாம். இதை வந்து அப்படியே டாட் ப்ராடக்டில் முன்னே கிராஸில் இருந்தால் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டோட லாஸ்ட் டேர்மும் ஃபஸ்ட்டோட செகண்ட் டேர்மும் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். a வெக்டார் டாட் c வெக்டார் வெளியில் b வெக்டார் மைனஸ் ஆஃப் இப்போ ஏவோட பியை பண்ணிக்கலாம் a கேப் டாட் b கேப் வெளியில் c கேப். இதோட வேல்யூவில் என்னன்னு சொல்லியிருக்காங்க 1 by 2 b வெக்டார்னு சொல்லியிருக்காங்க, b கேப்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஸோ b வெக்டாருக்கு இங்கே ஒரு b வெக்டார் இருக்குது, ஸோ அதோட வேல்யூ தான் இது இருக்கும். இப்போ b வெக்டார கோஎஃபிஷியன்ட் பார்க்குறப்போ a கேப் டாட் c கேப் ஈக்குவல் டு 1 by 2ன்னு சொல்லியிருக்காங்க. சிக்கு c பண்ணுறப்ப a கேப் டாட் b கேப்போட வேல்யூ அங்கே c இல்லைங்கிறதுனால அதோட வேல்யூ 0ன்னு ஆகிடும். இப்போது ஸோ a cap dot c cap equal to இதோட ஃபார்முலா நம்ம எப்படி எழுதலாம், மாடுலஸ் ஆஃப் a cap and modulus of c cap cos theta நம்ம எழுதுவோமா, தீட்டாவுக்கு தான் நம்ம இப்போ வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம், அதுதான் ஆங்கிள் பிட்வீன்ற வேல்யூவாக கண்டுபிடிக்க போகிறோம். இதோட வேல்யூ வந்து 1 by 2 நாங்கள் சொல்லியிருக்காங்க. அப்போது a cap c capோட வேல்யூ வந்து யூனிட் வெக்டார்ஸ்ங்கிறதுனால கேன்சல் ஆகிடும், 1ன்னு ஆகிடும். ஸோ cos theta equal to 1 by 2, theta equal to cos inverse of 1 by 2. cos எந்த இடத்துல 1 by 2 வரும், theta equal to pi by 3. ஸோ thetaவோட வேல்யூ pi by 3. இதுதான் angle between values. So theta equal to pi by 3. So all done the sum. Thanks for watching. Thank you.